இந்த வருட கழகத்தில் நம் அனைவருமே இறைவன் இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு செய்த எல்லா நன்மைக்கும் நன்றியாக ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் நாம் எண்ணி பார்த்து நினைத்தும் நினைக்காமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல விதத்துல இந்த நேரம் வரை நம்முடைய வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி கூறுவது நம்முடைய கடமை. எனவே ஒரு முன்னதால் படியிட்டு நம்முடைய நற்கருணை நாதனுடைய வருகைக்காக அவளோடு எதிர்பார்த்திருப்போம். அன்புக்குரிய இறை மக்களை, இதோ கடந்த வருடமும் இதே போன்று வருடத்தின் கடைசி நாட்களிலே, கடைசி மணித்துளிலே இதே போன்று நாம் அனைவரும் இந்த ஆலயத்திலே ஒன்றாய் கூடினோம். அதன் ஆசிராக 2024ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை ஆண்டவரின் ஆசீர் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். நாம் அவரோடு இருக்கின்ற போது அவர் நம்மோடு இருப்பார். அவர் கூடவே இருந்தால் எந்த பயமும் நமக்கு இல்லை, எந்த ஆசீரும் நமக்கு குறையில்லை. அன்று இறைவாக்கினர் தானியேல் சிங்க குகையிலே இருக்கின்ற போது சிங்கத்தை கண்ட அவர் சிறிதும் கலங்கவில்லை. சொல்ல போனால் சிங்கத்தை அவர் தலையணையாகவே வைத்துக் கொண்டார். ஏனெனில் இதே ஆண்டவர் அவர் கூடவே இருந்தார். அன்று 3 வாலிபர்கள் நெருப்புக்குள்ளே இருக்கின்ற போது அந்த நெருப்பு அவர்களை சுடவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது அவர்களுக்கு குளிர்ச்சியாகவே இருந்திருக்கும். ஏனென்றால் இதே ஆண்டவர் அவர்கள் கூடவே இருந்தார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு ஒன்றும் நேராது, ஒரு குறைவும் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்று இப்போது இதோ நம் முன்பாக எழுந்தருளி இருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே இந்த 1 மணி நேர நன்றி ஆராதனை துவக்கமான இந்த தொடக்க முன்னுரையை நாம் செவிமடுப்போம். அன்பார்ந்த இறை மக்களை, கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடம் இருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுரை என்று தாவீது அரசர் ஆண்டவரை புகழ்ந்தது போல நாமும் ஆண்டவரின் அருள் வரத்தால் கடக்க இருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு சிறப்பாக நம்மை கடந்து செல்ல வேண்டும். அன்று தாவீது அரசரை வழிநடத்திய அதே இறைவன் இன்று நமக்கும் அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இந்த ஆண்டின் பல வேளைகளில் நாம் இடுக்கணுற்ற நேரத்திலெல்லாம் நமக்கு உற்ற
துணையாய் இருந்தவரும் இதே இறைவன்தான். அன்பானவர்களே, நம்முன் எழுந்தருளி இருக்கும் நம் அன்பு இறைவனின் துணை நமக்கு எப்போதும் உண்டு. ஏனெனில் அவரே நமக்கு அரண். இந்த படைகளின் ஆண்டவர் 2024 ஆண்டை போலவே நமக்கு 2025 ஆண்டான புதிய ஆண்டையும் தரப்போகிறார். உங்களையும் என்னையும் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பிறக்க இருக்கும் 2025 ஆண்டை காண இன்னும் உயிரோடு வைத்துள்ளார் என்பது வல்லமை மிக்க நம் கடவுள் நமக்கு தரும் புதிய ஆசீர்வாதமே. இதை எண்ணியவர்களாய் கடவுளை வணங்கி ஆராதித்து துதித்து நாம் மகிழ வேண்டும். இந்த இரவு இறுதி வழிபாடானது நமக்கு விடும் அழைப்பு என்னவெனில், பழைய பாவ வாழ்வை விடுத்து புது வாழ்வு பெறுதல், புதிய பிறப்பாக புதிய மனிதனாக மாறுதல் ஆகும். அதே சமயத்தில் 2024 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு மக்களே, காலம் என்பது ஒரு சுழற்சி. அதன் சுற்றுகளை அளப்பதுதான் ஆண்டுகள் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பழையன கழிதலும் புதியன பூத்தலும் வாழ்க்கையின் நியதி. கடந்த கால நன்மைகள், பசுமையான நினைவுகள், புதிய உறவுகள், புதிய வேலைகள், கிடைத்த உடல் சுகம், பிரிந்த உறவுகள், சேர்ந்த உறவுகள், அதனால் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், குடும்ப சிக்கல்கள், பாச போராட்டங்கள் அனைத்தையும் நாம் முன்பாக எழுந்தருளியிருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த அன்பு பரிசு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் இறைவன் நமக்கென கொடுத்த வாழ்வை நாம் சரியான முறையில் வாழ்ந்தோமா என்றும் சற்று ஆழமாய் சிந்திப்போம். தொடர்ந்து இவ்வுலகை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் நமது ஆண்டவருக்கு மனமகிழ்வோடு ஒரு பாடல் பாடி மகிழ்வோம். ஒரு நிமிடம் உன்னருகினில் இரு
அன்பு அன்பு இறை சமூகமே, ஒரு நிமிடம் என் ஆண்டவரின் அருகினில் இருக்க அவர் விருப்பம் இல்லாமல் நாம் அமர முடியாது. அவர் விருப்பம் இல்லாமல் அவரை உற்று நோக்க முடியாது. அவர் விருப்பம் இல்லாமல் அவரை அப்பா தந்தையே என்று கூட கூப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் அவர் விரும்பி நம்மையெல்லாம் இன்று இந்த ஆலயத்திற்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாட அதற்கான இந்த முன்னுரையை நாம் செவிமடுப்போம். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். வாருங்கள், நாம் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து நம் கடவுளை ஆராதிப்போம், புகழ்வோம். மன மகிழ்வோடு கடவுளை போற்றி புகழ்ந்து பாட நம்மையும் அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முன் எழுந்தருளி இருக்கும் நம் நற்கருணை நாதர் யார் தெரியுமா? இவர் விவிலியம் போற்றும் வேத நாயகன். எல்லா புகழ்ச்சிக்கும் மதிப்புக்கும் மகிமைக்கும் உரியவர். நாம் ஒருவராக வான்வெளியையும் கதிரவனையும் நிலாவையும் நட்சத்திரங்களையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கியவர். அவரே நம்மையும் உருவாக்கி உள் அன்போடு இந்நாள் வரை நம்மை வாழ வைத்திருக்கிறார். இவ்வளவு உயர்வான தூய கடவுளை புகழ்ந்து நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமே. வாருங்கள், கன்னிமரியின் மடியில் இயேசு பாலனாக தவழ்ந்து விளையாடும் அழகை கண்டு களித்து ஆனந்தமாக அல்லேலியா சொல்லி ஆராதித்து அவரை புகழ்ந்து பாடுவோம். பாடுவதற்கு நற்கருணை நாதரை நாம் புகழ்வோமாக, வாழ்த்தி போற்றுவோம். நற்கருணை நாதரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து சோத்தரிக்கிறோம் என் தேவனே. நற்கருணை நாதரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து ஸ்துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் எம் தேவனே. எம் முன் எழுந்தருளி இருக்கும் வெற்றி வேந்தனே, எம் இறைவா, எனக்காக மனுவுருவெடுத்த மன்னாதி மன்னவனே, வான்லோகமும் பூலோகமும் போற்றும் மூவொரு இறைவனே, வார்த்தையானவரே, வல்லமையானவரே, சாவை வென்று வெற்றி கொண்ட வேந்தனே, எங்களுக்காய் வெண்ணிற அப்பம் வடிவம் எடுத்தவரே, ஒரே சொல்லால் காற்றையும் கடலையும் அடக்கியவரே, ஒரே சொல்லால் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தவரே, மருத்துவருக்கும் மேலான மருத்துவரே, தூய்மையின் இருப்பிடமே, மாசற்ற தேவனே, சாரோனின் ரோஜாவே, நீலி புஷ்பமே, நற்கருணை நாதரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் எம் தேவனே. எங்களை படைத்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் இனிய இயேசுவே, உமது நற்கருணை பேழையின் முன் எங்கள் இதயம் அன்பு சுடர்விட்டு எரிகிறது. நாங்கள் உமது முகத்தை நேருக்கு நேராக கண்டு வணங்கி ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பு இயேசுவே, இந்த இரவு எங்களுக்கு புது விடியலை தருகின்ற இரவாக இருப்பதற்காக நற்கருணை நாதரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் எம் தேவனே. படைப்பின் பரம்பொருளே, எம் இறைவா, நீர் ஆண்ட சரசரங்களை எங்களுக்காய் உருவாக்கினீர். இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் எம்மையும் எமது குடும்பங்களையும் உமது கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து உம்மை இயற்கையின் அடியில் மறைத்து வைத்து ஆசிர்வதித்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல பரலோக தகப்பனே, நற்கருணை நாதரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் எம் தேவனே. ஆம் அன்புக்குரியவர்களே, அருமையான நம் நற்கருணை நாதரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஒரு வாய்ப்பு. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம்? இன்று கூட இதோ வர வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ பேர் அரைகுறையாய் வந்து வர முடியாமல் இருக்கின்ற போது நம்மையெல்லாம் ஆண்டவர் அழகாய் ஒன்று சேர்த்திருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து போற்றி பாடல் பாடுவோமா?
அன்பு இறைஜனமே, அன்பு மக்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த இறைவனின் கிருபை. இந்த இறைவனின் கிருபையை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். அருமையான ஒரு கட்டம். வர இருக்கின்ற புத்தாண்டின் ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு தகுதியான பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். இதோ இந்த வருடம் முழுவதும் ஏதோ ஒரு விதத்தில் தவறிய நமக்கு இந்த இறுதி மணித்துளிகளில் மன்னிப்பு தர என் தேவன், நம் தேவன் இருகரம் விரித்து காத்திருக்கின்றார். அன்று தன் தகப்பனை விட்டு தூர போன அந்த இளைய மகன் மனமாறி தன் தகப்பனை தேடி வருகின்ற போது இதோ அவரை கண்டு ஓடி வந்து புதிய மிதியடிகளையும் மோதிரத்தையும் அணிவித்து ஊராரெல்லாம் அழைத்து விருந்து வைத்தாரே, அவர் மனமாறியதால் அந்த இளைய மைந்தன் அந்த மகிழ்வை பெற்றார். இதோ இன்று கூட நாம் மனமாறுகின்ற நேரம், நாம் மன்னிப்பு பெறுகின்ற நேரம், நம் இறைவனும் நமக்கு புதிய மிதியடியையும் புதிய மோதிரத்தையும் புதிய விருந்தையும் படைக்க காத்திருக்கின்றார். அதற்கான முன்னுரையை நாம் கேட்போம். அன்பு இறைமக்களே, இது ஒரு அருமையான நேரம். நமக்கு கிடைத்த பொன்னான காலமும் நேரமும். இன்னும் சற்று நேரத்தில் புதிய ஆண்டை காண காத்திருக்கின்ற இந்த அரிய நேரத்தில் நம் முன் தோன்றியிருக்கின்ற இரக்கமிகு இறைவனிடம் நாம் பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு புனிதமான நேரம். அன்பு மக்களே, விவிலியம் சொல்கிறது, உங்களில் யாராவது என்னிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் அவன் பொய்யன் என சொல்கிறது. ஏனெனில் நாம் சாதாரண பலவீனமுள்ள மனித பிறவி. நம்மை அறியாமலே பல நேரங்களில் நாம் தவறிவிடுகின்றவர்கள், பிறர் உள்ளத்தை காயப்படுத்துகின்றவர்கள், கோபத்தோடு பேசுகின்ற பேச்சு, பிறர் மீது ஏற்படுகின்ற பொறாமை, போட்டி மனப்பான்மை, போதை பழக்க வழக்கங்களாலும் பேராசையினாலும் மோக பாவங்களினாலும் எப்படியாவது எந்த வழியிலேயாவது மிக விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் நாம் செய்கின்ற வேலைகளில் கெட்ட பேச்சு வழியாக, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் தவறுவதின் வழியாக, பொய் பேசுகின்ற நாவுகளால், தன் இல்லத்து கடமைகளை சரியாக செய்யாததால், தவறு என்று தெரிந்தும் தெரியாதது போல சில வேளைகளில் நடந்து கொள்வது, அன்பு செய்ய தவறிய நேரங்கள், நமது அன்பை வெளிக்காட்டாத நாட்கள், ஆன்மீக காரியங்களை அசட்டை செய்தமைக்காய், யாரிடமும் உண்மையாக இல்லாமல் இருந்தமைக்காய், உள்ளொன்று வெளியொன்று பேசி நடந்த நாட்களுக்காய், வேறு தெய்வங்களை தேடி சென்ற நாட்களுக்காய், இப்படி எத்தனையோ வழிகளில் அன்பானவர்களே நம்மிடம் பாவம் வந்து ஒட்டிக்கொள்கிறது. அழகையானது கர்ச்சிக்கும் சிங்கம் போல் நம்மை பின்தொடர்கிறான். அன்பு உள்ளங்களை, இந்த நேரம் இறைவன் நமக்காய், நம்மீது கொண்ட இரக்கத்திற்காய் காத்திருக்கின்ற நேரம், இருகரம் விரித்தவராய் காத்திருக்கின்ற நேரம். என் பிள்ளை என்னிடம் திரும்பி வரமாட்டானா என்று பெருமூச்சோடு காத்திருக்கின்றார். இன்னும் இன்னும் காத்திருக்கின்றார் நமக்காக. ஏனெனில் நம் கடவுள் பரிசுத்தம் மிக்கவர், தூய்மையின் பிறப்பிடம். தூய்மை இல்லாமல் ஒருவனும் இறைவனிடம் செல்ல முடியாது, அவர் ஆசீரையும் பெற முடியாது. ஆம் அன்பானவர்களே, நம் இறைவன் கூறுவது இதுதான், நான் பாவத்தை தான் வெறுக்கிறேன், பாவியை அல்ல என்கிறார். இதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்மை நற்கருணை ஆண்டவர் முன் தாழ்த்துவோம். அமைதியான உள்ளத்தோடு தாழ்பணிவோம். ஒரு 2 நிமிடம் மௌனமாக இறைவனை உற்று பார்த்து அவரவர் பாவங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம்.
அன்பு இறை மக்களே, நம் பாவங்களையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் பரிகாரி அல்லவா அவர்? நம்மை விலை கொடுத்து மீட்டு கொண்டவர், நமக்காய் தன் இரத்தம் முழுவதையும் சிந்தியவர், தன் உயிரையே கொடுத்தவர். இப்போது நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கான பரிசை தர காத்திருக்கின்றார். ஒரு பாவ மன்னிப்பு பாடல் பாடி மகிழ்வோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ எதற்காய் இன்று இந்த ஆலயத்திற்கு கூடினமோ அதற்கான நேரம் இது. இந்த 2024 ஜனவரி 1 இந்த இரவிலே என்ன ஆசிருக்காய் ஆண்டவரிடம் கரமேந்தினமோ அதையெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு, இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு உச்சக்கட்டம். அதற்காகத்தானே நாம் எல்லாம் ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். அதற்கான முன்னுரையை கேட்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது 2024 ஆண்டின் கடைசி மணித்துளிகளில் இருக்கின்றோம். இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இந்த நொடி வரை இறைவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நமக்கு எத்தனையோ நாவு இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாது. அத்தனை நன்மைகளை இறைவன் நமக்கு செய்துள்ளார். கடந்த ஆண்டு இந்த நாளில் இந்த ஆலயத்தில் நம் பங்கில், நம் குடும்பங்களில், நாம் வாழும் சமுதாயத்தில் பார்த்த பழகிய எத்தனையோ உறவுகளை, நண்பர்களை, சொந்தங்களை இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் நாம் காண முடியவில்லை. இன்று அவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் இதுவரை உயிரோடு வைத்து
வளர இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டை காண வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அன்பு உறவுகளே, நண்பர்களே, இயேசுவால் சுகம் பெற்ற 10 தொழுநோயாளிகளில் ஒருவர் மட்டுமே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அதை கண்டு இயேசு மற்ற 9 பேருக்கும் சுகம் கிடைக்கவில்லையா என்று ஏக்கத்தோடு கேட்டதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். அந்த 9 பேரை போல் நாம் இல்லாமல் எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் நம் இறைமகனுக்கும் இம்மானுவேலருக்கும் நன்றி சொல்லும் மக்களாய் இருப்போம். பிறக்க இருக்கும் புதிய ஆண்டினை காண செய்கின்ற இறைவனுக்கு நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து மன்றாட்டு வழியாக நன்றி சொல்வோமா? சர்வத்தையும் படைத்து காத்து வழி நடத்தி வரும் பரலோக பிதாவே, இந்த 2024ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் இந்த நேரம் வரை எல்லா துன்பத் துயரங்களில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், பசி பட்டினியில் இருந்தும், பல்வேறு நோய்களில் இருந்தும், பாவ போராட்ட சிந்தனைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்த உம் மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு கோடி கோடி நன்றிகள் ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வல்ல இறைவா, கடந்த வருடம் இதே இடத்தில் உன் முன்பாக நாங்கள் வைத்த பல விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்தமைக்காகவும், நீண்ட நாட்களாய் தடையாயிருந்த திருமணங்களில் தடையை நீக்கிய உம்முடைய மேலான அன்பிற்காகவும், கட்டி முடிக்க முடியாத வீடு கட்டி முடிக்கப்பட்டதற்காகவும், இன்னும் எங்களது பல்வேறு தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து தந்தமைக்காகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவா உமக்கு கோடி கோடி நன்றிகள் ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்வழித்து வழிநடத்தி வரும் எம் இறைவா, பல வருடங்களாக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி உம் முன்பாக வைத்த எங்கள் வேண்டுதல்களை ஏற்று இந்த வருடத்தில் குழந்தை செல்வத்தை கருவில் தாங்க செய்த உம் இரக்கத்துக்காக நீண்ட நாட்கள் பகை நீங்கி சமாதானம் உண்டு பண்ணிய உம் கிருபைக்காக, படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க செய்தமைக்காக, விருப்பப்பட்ட பாடங்களை கல்லூரிகளை தேர்வு செய்து படிக்க உதவி செய்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றிகள். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பரலோக தந்தையே எம் இறைவா, எங்கள் பங்கு குடும்பங்களை ஞானத்தோடு பாசத்தோடு ஒரு தந்தைக்குரிய அன்போடு மிக சிறப்பாக வழிநடத்தி வரும் எங்கள் பாசமுள்ள பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தைக்காக, பங்கிலே பணி செய்யும் நல்ல உள்ளங்களுக்காக, பங்கு பேரவையினருக்காக, அனைத்து பக்த சபைகளின் வளர்ச்சிக்காக, பாடல் குழுவினருக்காக, அன்பிய குடும்பங்கள், அன்பிய பொறுப்பாளர்களுக்காக என அனைவரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம் கிருபைக்காக இறைவா உமக்கு கோடி கோடி நன்றிகள் ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி
அன்பு இறை மக்களே, நம் தேவனுக்கு ஒரு நன்றி பாடல் பாடி மகிழ்வோம். என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமனையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமனையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். அன்பானவர்களே, நமது தேவையை நற்கர்ண ஆண்டவரிடம் நாம் கேட்போம். அன்பிற்குரியவர்களே, எல்லா ஆராதனைக்கும் வாழ்த்துக்கும் புகழ்ச்சிக்கும் முற்றும் உரியவர்தான் நம் இறைவன். நாம் கடந்து வந்திருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டில் நம் வாழ்வில், குடும்பங்களில் மாறாவின் கசப்பை போன்ற அனுபவங்களை நாம் பெற்றிருப்போம். ஆம் அன்பான மக்களே, 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த நேரம் வரை நம் குடும்பங்களில், நாம் வாழும் பகுதிகளில், பங்குகளில் பல்வேறு இழப்புகளை நாம் சந்தித்திருப்போம். வேதனைகளை அனுபவித்திருப்போம். தனிமைப்படுத்தப்பட்டு இருப்போம். பல அவமானங்களை அடைந்திருப்போம். பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை கடந்து வந்திருப்போம். இயற்கை இடர்பாடுகளை பார்த்திருப்போம். ஆனால் இன்று பிறக்க இருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டானது நம் குடும்பங்களில், நாம் வாழும் இடங்களில், உலக நாடுகளில் முழு நிறைவான ஆசிரை பெற்றுத்தர வேண்டி நம்முன் வீற்றிருக்கும் நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட தோல்விகள் வெற்றிகளாக மாற, குடும்ப ஆசீருக்கான தடைகளை இறைவன் உடைத்தெறிய, நம் முகங்களில் வழிந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவரின் கரம் துடைக்க, பல்வேறு கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல உடல் சுகம் பெற, நீண்ட நாட்களாய் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர, குழந்தை செல்வத்திற்காய் காத்திருப்பவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க, திருமணத்திற்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற, கடன் பிரச்சனைகள் தீர, சொந்தமாய் ஒரு வீடு கட்ட நினைப்பவர்களின் ஆசை நிறைவேற, நம் பிள்ளைகள் இறை ஞானத்தோடும் தெய்வ பயத்தோடும் வாழ, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட எத்தனையோ விண்ணப்பங்களை எல்லாம் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கின்ற நம் இறைவன், தொடக்கத்தில் இருளாயிருந்த உலகை ஒளியாய் நிரப்பி, ஒரே வார்த்தையால் அனைத்தையும் உண்டு பண்ணிய ஆற்றல் மிக்க, வல்லமை மிக்க, உலக இரட்சகரான இறைவனை நோக்கியே நம் கண்கள் இருக்கட்டும். அன்பு மக்களே, மனதுருக நம் ஆண்டவரிடம் நம் மன்றாட்டை கேட்டு இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இந்த விண்ணப்ப பாடலை நாம் உற்று கேட்போம்.
ஆமேன். அன்பான இறைமக்களே, அருமையான ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இதோ வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை வாசித்து கேட்டு நம்முடைய பங்கு தந்தை நமக்கு அவருடைய ஆசிரை கொடுத்து இறுதி ஆசிரை வழங்குவார். ஏசாயா புத்தகம் 51வது அதிகாரம் 1-3 முடிய. விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாக இருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசீர் வழங்கி பெருந்திரளாக்கினேன். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலைத்து ஏதேனை போல அமைப்பார். அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2024ஆம் ஆண்டின் இறுதி மணித்துளிகளில் நாம் இருக்கிறோம். காலச்சக்கரம் எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டை நாம் துவங்கினோம். 12 மாதங்கள் இந்த ஆண்டை லீப் வருடமாக நாம் கொண்டாடினோம். 366 நாட்கள், 52 வாரங்கள் என்று இந்த வருடம் மிக வேகமாகவே சென்று விட்டது. திரும்பி பார்க்கிறேன், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை அருள் கொடைகள், எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், நம் அனைவரையும் பொத்தி பார்த்து எல்லா தீமைகள் இருந்தும், நோய்கள் இருந்தும், வியாதிகள் இருந்தும், தனிமைகள், பிரிவுகள், இழப்புகள், சதிகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எல்லா நேரங்களிலும் நம்மோடே இருந்திருக்கிறார். நம்மோடு இருந்து இதோ இந்த 2024ஆம் ஆண்டில் நிறைவு செய்கிற இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்த தெய்வத்திற்கு உளமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மையும், நம் குடும்பங்களையும், நம் பிள்ளைகளையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நம் வீட்டையும், நாட்டையும், பங்கையும், நாம் ஒவ்வொருவரையும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கொடிய வேதனைகள், எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், அத்துணையிலும் இருந்து நம்மை விடுவித்து நமக்காக போராடி நம்முடன் இருந்து நம்மை மீட்டெடுத்து இது ஒரு புதிய ஆண்டை நாம் காண நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வாய்ப்பிற்காக, வல்லன்மை தன்மைக்காக, அவருடைய மேலான கிருபைக்காக, அவருடைய தாராள உள்ளத்திற்காக நம் ஆண்டவருக்கு இந்த வேளையிலே நன்றி சொல்லுவோம். ஒரு பழைய பாடல், இந்த பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம் என்ற பாடலை நாம் உள்ள உருவத்தோடு, உருகிய மனதோடு இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கிறது. ஆகவே இதை நாம் ஆண்டவர் உற்று நோக்கியவளாக அவர் கொடுத்த அத்தனை விதமான காரியங்களுக்காய் அவரை போற்றி புகழ்ந்து நன்றி பண்ண செய்வோம். நன்றி பாடி
நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. அனைவருமாக நன்றி 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 இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். அன்னை தந்தை அன்பினை தந்தார், அளவில்லாத ஆற்றல் தந்தார். அன்னை தந்தை அன்பினை தந்தார், அளவில்லாத ஆற்றல் தந்தார். இனிய உறவுகள் நிகமதில் தந்தார். இனிய உறவுகள் நிகமதில் தந்தார். இதயத்தில் அமைதி தந்தார். இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. அனைவருமாக நன்றி 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 என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். இருளின் பாதையில் ஒளியாய் வந்தார், இனிய நண்பனாய் துணையாய் நின்றார். இருளின் பாதையில் ஒளியாய் வந்தார், இனிய நண்பனாய் துணையாய் நின்றார். புதிய உலகம் படைக்க சொன்னாய். புதிய உலகம் படைக்க சொன்னாய். புதிய மனிதனாய் மாற செய்தாய். புதிய மனிதனாய் மாற செய்தாய். நன்றி. அனைவருமாக வாயை திறந்து நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஈஸ்வரனுக்கு பிரியமானவளே, ஆண்டவரை உற்று நோக்குங்கள். மிக அழகாய் சொல்வார் பவுலடிகளார், உங்கள் கண்களை அவர் மீது பதிய வையுங்கள். இதோ இந்த 2024ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை போல 2023 ஆண்டை போல இந்த ஆண்டும் கடந்து போக போகிறதா? ஒரு புதிய ஆண்டை கடவுள் நமக்கு கொடையாக கொடுக்க போகிறாரே. இதோ இந்த ஆண்டு நாம் நிறைவாக மகிழ்வாக எத்தனையோ எத்தனையோ காரியங்களை நமக்காக செய்து கொடுத்த தெய்வத்திற்கு உற்று நோக்கி நாம் நன்றி சொல்வோம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லுங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், நாம் வாழ்வதே அவரது மிகப்பெரிய கொடை. இந்த பூமி பந்திலே, இந்த பிரபஞ்சத்திலே நாம் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கிறோம். நம்ம எல்லா நலன்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நினைத்து பார்க்கிற போது கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வரணும். எங்கோ இருந்த நம்ம அனைவரையும் எப்படி எப்படி உயர்த்தி இருக்கிறார். நிறைய நேரங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எனவே இந்த ஆண்டின் நிறைவில் இன்னும் ஒரு சிறு மணித்துளிகளில் ஒரு புதிய ஆண்டிலே ஒரு புதிய ஆண்டு நமக்காக உதயமாக இருக்கிறது. நிறைய நினைவுகளை சுமந்து கொண்டு நாம் ஒரு புதிய ஆண்டிலே காலடி வைக்க இருக்கிறோம். ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறான் ஆங்கிலத்தில். நம்முடைய வாழ்வில் இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான பாடங்கள். நன்றி சொல்வோம். நம்ம எப்போ கொடுப்போம்? அசல் மேலாய் சொல்கிறது, அவருடைய பாதத்திலே அமர்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவர்களை வாழ வைக்கிறார், தடைகளை உடைக்கிறார், நிறைவாக்குகிறார், வலிமை தருகிறார், சக்தி தருகிறார் என்பது எல்லாம் விவிலியம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்றேன். எனவே இந்த அருமையான நாளிலே நன்றியினுடைய ஆராதனையில நாம் அனைவருமாக இதோ இந்த 1 மணி நேரம் அவரோடு இருந்திருக்கிறோம். அவரை உற்று நோக்கி இருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பணிசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடருவோம். நிச்சயமாய் அவர் கரம் நம்மோடு இருந்து நம்ம வழி நடத்தட்டும். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஒருபோதும் கைவிடார், நம்மை வழி நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இதுவரை காத்தவர் இனியும் காப்பார் என்று வசனம் சொல்கிறது. இதுவரை காத்தவர், இந்த ஆண்டு முழுவதும் காத்தவர், இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்தவர், நம்மை வழி நடத்தியவர் தொடர்ந்து நம்மையும் நம் யாவரையும் வழி நடத்துவார். ஒப்பு கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க. உமது கிருபைக்காக, உமது மேலான கிருபைக்காக, உமது இரக்கத்திற்காக, உமது மன்னிப்பிற்காக, உமது தயால உள்ளத்திற்காக நன்றி செலவும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. தொடர்ந்து ஆண்டவர் இது ஒரு நாட்களில் வீட்டில் இருக்கிற தெய்வம், நமக்காக மனித உருவெடுத்த தெய்வம், இமானுவேலாக நம்மோடு வாழ்கிற தெய்வம், நம்மை வாழ்விக்கிற தெய்வம். இதோ பிறக்க இருக்கிற புது வருடத்திலும் கூட நம் ஒவ்வொருவரையும் எல்லா தீமையிலிருந்தும், எல்லா நோய் நொடிகளிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை காத்து தடுத்தாட்கொண்டு வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு மாண்பீர் கீதத்தை பாடி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். Yeah.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபாடி நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் வேறு பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம்.